கட்சி அலுவலகமாகட்டும் இல்லை கட்சி இரட்டைலை கிடைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய தியாகம் வந்து அவங்க கடந்த காலம் செஞ்சுருக்காங்க. இந்த நூற்றாண்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த நூற்றாண்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது என்ன நோக்கத்துக்காக இந்த விழா? இந்த நூற்றாண்டு விழா குழுவினுடைய தலைவராகவே நான் தான் இருக்கிறேன். ஜானகி அம்மா புரட்சித்தலைவனுடைய மனைவி எண்ணற்ற தியாகங்களை அனைத்திந்திய அதிமுகவுக்காக அது துவக்கிய காலத்திலிருந்து செய்திருக்கிறார். நான் 1963 ராமாவரம் தோட்டத்தில் எம்ஜிஆர் பிக்சர்ஸினுடைய ஜூனியர் அட்வொகேட் என்ற முறையில் பணியாற்றியிருக்கிறேன். ஜானகி அம்மா கையிலே நான் பல முறைகள் உணவு பரிமாறி அதை உண்டிருக்கிறேன். அவருடைய குணநலன்கள் பற்றியும் தெரியும், தியாக உணர்வுகள் பற்றியும், குடும்ப தலைமை பொறுப்பு பற்றியும், புரட்சி தலைவர் மீது அவர்கள் வைத்திருந்த வள்ளுவன் வாசுகி போன்ற அளப்பரிய பற்றை பற்றியும் நான் அறிந்தவன். 1972 கட்சி துவக்கப்பட்ட போது தேர்தலிலே பங்கேற்க முடிவு செய்த பிறகு தேர்தலிலே பொது சின்னங்கள் பல இருந்தன. இரட்டை இலை சின்னத்தை தேர்ந்தெடுத்தார்கள் ஒரு குழு மூலமாக. அந்த குழுவிலே அண்ணன் எஸ்டிஎஸ் தலைமையிலே இருந்த அந்த குழுவிலே இருந்தவர்களுள் திருமதி ஜானகி எம்ஜி ராமச்சந்திரனும் ஒருவர். அந்த அடிப்படையில் மிகவும் எளிதாக ஏழை மக்களால், சாதாரண மக்களால் செலவில்லாமல் வரையக்கூடிய சின்னம் இரட்டை இலை சின்னம் என்ற முடிவை எடுத்தபோது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரது மனைவி ஜானகி அம்மையாரை கருத்தை கேட்டபோது, இதுதான் ஏழைகள், பெண்கள், கையிலே காசு இல்லாதவர்கள் சுலபமாக வரையக்கூடிய ஒரு சின்னம், இதையே நாம் தேர்ந்தெடுக்கலாம் என்று அந்த அம்மையார் சொன்ன பிறகுதான் புரட்சி தலைவர் இரட்டை இலை சின்னத்தை தேர்ந்தெடுத்தார். அதை போலவே தற்போது புரட்சி தலைவரின் மறைவுக்கு பிறகு ராஜீவ்காந்தி காங்கிரசும் திமுகவும் செய்த சதிகளால், விரித்த சதி வலைகளால் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்ட போது கட்சியிலே பிரச்சனை ஏற்பட்டது. இரட்டை இலை சின்னம் இருந்தால்தான் எம்ஜிஆர் புரட்சி தலைவரின் புகழ் நீடித்திருக்கும், இரட்டை இலை சின்னம் இருந்தால்தான் அவர் துவக்கிய கட்சி எல்லா காலத்திலும் நிகழ்ந்திருக்கும் என்ற முடிவுக்கு வந்தார் ஜானகி அம்மையார். தேர்தல் ஆணையத்திடம் கூறி பலர் அதற்கு ஒத்துவராத போதிலும் கூட தன்னிச்சையாக நம்மா முடிவெடுத்து இல்லை அரசியலுக்கு அம்முவைத்தான், அம்மு என்றால் நமது பொன்மனை செல்வி புரட்சி தலைவர் அம்மாவைத்தான் ஆரம்பத்திலிருந்து என் கணவர் விரும்பினார். குடும்பத் தலைவியாக, குடும்ப வாரிசாக என்னை பார்த்தார். அந்த நிலையில் அவர் துவக்கிய இரட்டை இலை கட்சி தொடர்ந்து மிளிர வேண்டுமென்றால் அம்முவை புரட்சி தலைவியை பொதுச் செயலாளராக்கி இரட்டை இலையை பெற்றுத்தர வேண்டும் என்ற ஒரு தியாக உணர்வோடு இரட்டை இலையை எலெக்ஷன் கமிஷனில் சொல்லி அதிமுகவுக்கு பெற்றுத்தந்தார். புரட்சி தலைவர் அம்மாவை பொதுச் செயலாளராக்கினார். அதுபோலவே சென்னை பொது மருத்துவமனையிலே துப்பாக்கியால் சுடப்பட்டு எம்.ஆர். ராதாவால் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நேரத்திலும் தொடர்ந்து அவர் நலம் பெறும் விதத்திலும் எண்ணற்ற சேவைகளை எம்ஜிஆரின் மறுபிறவி எடுத்த பிறகு அவருக்காக, அவர் உடல்நலத்துக்காக செய்தார். மருதநாட்டு இளவரசி படத்திலே மனைவியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு உறுதுணையாக வாழ்க்கையை ஏற்ற பிறகு, படத்திலே நடிப்பதையெல்லாம் நிறுத்திய பிறகு, புரட்சி தலைவர் உடலை பார்ப்பதில், புரட்சி தலைவருடைய குடும்பத்தை பார்ப்பதில், புரட்சி தலைவருடைய அரசியல் பொது வாழ்வில் ஆலோசனை சொல்வதில் புரட்சி தலைவருக்கு நிறைய உதவியாக இருந்தார். ஜானகி அம்மையாரை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலம் தெரிந்தவர், தமிழ் தெரிந்தவர், கன்னடம், மலையாளம், மராட்டி போன்ற மொழிகள் பலவற்றை கற்றவர்.
நிறைய படித்தவர். புரட்சித் தலைவருக்கு ஒரு பொக்கிஷமாக அவர் ஆலோசனைகளை பொதுவாழ்வு நிகழ்ச்சியில் வழங்கி கொண்டிருந்தார். அந்த அடிப்படையில் ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் புற்றுநோய் என்னது கிட்னி நோயால் பாதிக்கப்பட்டு அமெரிக்கா எடுத்துச் செல்லப்படுகிறார். அங்கு கிட்னிக்கு ஒரு பெரிய சென்டராக இருந்த டாக்டர் ஃப்ரீட்மேனுடைய புரூக்லின் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்படுகிறார். எல்லாம் பார்த்து இவரை பிழைக்க வைக்க முடியாது, அறுவை சிகிச்சை செஞ்சாலும் மேலும் பலன் கிடைக்காது என்று சொன்ன போதிலும் கூட அம்மா விடாப்பிடியாக எப்படியேனும் மற்ற நிபுணர்களை தேடிப்பிடித்த அமெரிக்காவிலே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், இவருக்கு ஆபத்தில்லாமல் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று அவர் இறந்துவிட்டார், ஐஸ் பெட்டியில் இருக்கிறார் என்றெல்லாம் கருணாநிதியும் திமுகவும் கூறிய போதிலும் கூட அந்த பொய்யை முறியடிக்க சூளுரைத்து சபதமேற்று டாக்டர் ஹாண்டே, டாக்டர் பழனி பெரியசுவாமி, பரமசிவம் என்ற ஐஏஎஸ் அதிகாரி தலைவருக்கு மிக வேண்டியவர், அவர்களை உறுதுணையாக வைத்துக்கொண்டு நிபுணர்களை எல்லாம் சந்தித்து பேசி அவர்கள் அனுமதியோடு தலைவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. உயிர் பெற்றார், மீண்டும் வந்தார். புரட்சித் தலைவர் முதலமைச்சராக சென்றார், முதலமைச்சராகவே மீண்டும் தமிழகம் வந்தார். அந்த நிலையை உருவாக்கியவர், அந்த மறுபிரிவைக்கு உறுதுணையாக இருந்தவர் திருமதி ஜானகி அம்மா. இந்த மாதிரி ஒரு தியாகத்தில் இருந்தாங்க. இன்னைக்கு கட்சியை ஒன்றிணைக்கணுன்ற அந்த கருத்துக்கள் இருக்கக்கூடிய நிலையில நம்ம எப்படி இதை பார்க்கலாம்? ஒரு கட்சியை ஒருங்கிணைத்து விட்டார் ஜானகி அம்மா, ஒருங்கிணைத்து இன்னைக்கு பெருந்தவர்கள் வந்து மீண்டும் ஒன்று சேர்ந்து கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஓபிஎஸ் போன்றவர்கள் எல்லாம் அப்போ ஜெயலலிதா அம்மா கிட்ட ஒரு கட்சி, ஜானகி அம்மா கிட்ட ஒரு கட்சி என்று இருந்தது. ரெண்டையும் ஒன்னா சேர்த்து ஜெயலலிதா அம்மா கிட்டே கட்சியை கொடுத்து ஜானகி அம்மா ஒன்று சேர்த்து விட்டார். அந்த கட்சி தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது, இரட்டை இலை கட்சி. இரட்டை இலை தமிழகத்தினுடைய மூச்சு உயிர். இரட்டை இலை என்றால் எம்ஜிஆர், எம்ஜிஆர் என்றால் இரட்டை இலை. இரட்டை இலை அதிமுக வர வேண்டும் என்பதுதான் ஜானகி அம்மையாருடைய குறிக்கோள். அதை ஈடேற்றினார். இரட்டை இலை வந்துவிட்டது. இரட்டை இலை நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. அதனால் மற்ற பிரச்சனைகளை எல்லாம் இதோடு இணைக்க வேண்டாம். என்னங்க இப்ப பிரியலைங்க, இரட்டை இலை ஜானகி அம்மாவும் ஜெயலலிதா அம்மா ஒன்று சேர்ந்த பிறகு அப்படியே தான் இருக்குது. ஒரு கட்சியில எத்தனையோ பேர் இருப்பாங்க, சண்டை போட்டுக்கிட்டு போவாங்க, கோவிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட 10 தொண்டர்கள் இருப்பாங்க. கட்சியில 2 கோடி பேர் இருக்கிறோம். அதனால அதெல்லாம் பிரிஞ்சு போச்சு சொல்றது அதெல்லாம் தப்பு. என்ன யாரு ஏங்க இரட்டை இலை கட்சி தேர்தல் ஆணையம் தந்து ஒன்றாக இருக்கிறது யாரு? நீங்க கூட கேட்கலாம், நீங்க கூட பார்க்கலாம். இரட்டை இலையை ஏத்துக்கிட்டா, எடப்பாடி தலைமையிலான இரட்டை இலையை ஏத்துக்கிட்டா சொல்றது புரியுதுல, அந்த உணர்வோடு வந்தால் மீண்டும் இரட்டை இலையை ஒழித்து விட வேண்டும் என்ற சதித்திட்டம் இல்லாதவர்களாக இருந்தால், இரட்டை இலையை கொள்ளையடித்து கைப்பற்றி ஒரு சுயேட்சை சின்னத்தை நாட்டை ஆள வேண்டும் என்ற கோடிக்கணக்கான பணத்தை வைத்துக் கொண்டு துடிக்கிற உள்ளங்களாக இருந்தால் அவர்களுக்கு எப்படி சேர்த்த முடியும்? எந்த கட்சியிலையாவது சேர்த்துவாங்களா? எங்க கட்சியிலையும் சேர்த்த மாட்டோம்.